தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு காவல்துறை சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டுமே நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு நீண்ட கால தீர்வு குறுகிய கால தீர்வு நம்ம பண்ணணும். குறுகிய காலத்தில் நம்ம செய்கிறது சட்டத்தை ரொம்ப தீவிரமாக அமல்படுத்துறது, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்கிறது, விரைவாக வழக்குகளை நடத்தி அவர்களுக்கு பெரிய அளவில் தண்டனைகளை வாங்கி கொடுக்கறது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது தொடர்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்குது. அதை சமூகம் சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெண் குழந்தைகளை ஒரு உடலாகவும் ஒரு போக பொருளாகவும் ஆண்களுடைய உரிமையாகவும் சித்தரிக்கிற ஒரு கல்வி சார்ந்த சிந்தனைகளை நம்ம இருக்கோம். இதில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் தேவை. இது நாடாளுமன்றத்தில் நான் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் இது சம்மந்தமாக தாக்கல் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி கல்லூரி வரைக்குமே ஒரு பெண்களுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் பில்லுன்னு அதுக்கு பேர். அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை நம்ம மாற்றி அமைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான கொடிய குற்றவாளிகள் உருவாகாமல் நம்ம தடுக்கலாம். ஏற்கனவே சமூகத்தில் நிறைய கொடிய குற்றவாளிகள் உருவாகி இருக்காங்க. அவர்கள் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அவங்க செய்கிறாங்க, அவர்கள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுறாங்க, இல்லை ஜாமீனில் வெளியே வர்றாங்கன்னா அவர்களை கடுமையாக ஒரு சமூக பகிஷ்கரிப்பு மாதிரி நம்ம பண்ணணும். அது அவங்க 10ஓட ஒரு 11 குற்றவாளி மாதிரி நம்ம சமூகத்தில் அவங்கள உடனே ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மல்டிப்ரோங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தேவை. அது சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது ஒரு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அது மட்டுமே ஒரு பிரச்சனையை தீர்த்துறாது. அது முதலமைச்சர் அவர்களும் அந்த விழாவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு சமூக ரீதியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டிற்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் பாஜக ஆளுகிற பல மாநிலங்களில் குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்களாகவே நிறைய பேர் எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ குற்றவாளிகள் யாராக இருந்தால் என்ன, அவன் பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்க தான். அவங்க ஒரு கட்சி, ஒரு சமூகம், ஒரு இனத்தை சேர்ந்தவங்க நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அவங்களை காப்பாற்றுறாங்க. பட் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அப்படி இல்லாமல் காவல்துறை ஒரு உறுதியான நடவடிக்கையை எடுக்குது. அதை அவங்க தீவிரப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால திட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்கள் குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு காவல்துறை சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டுமே நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு நீண்ட கால தீர்வு குறுகிய கால தீர்வு நம்ம பண்ணணும். குறுகிய காலத்தில் நம்ம செய்கிறது சட்டத்தை ரொம்ப தீவிரமாக அமல்படுத்துறது, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்கிறது, விரைவாக வழக்குகளை நடத்தி அவர்களுக்கு பெரிய அளவில் தண்டனைகளை வாங்கி கொடுக்கறது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது தொடர்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்குது. அதை சமூகம் சார்ந்த பிரச்சனையாக நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெண் குழந்தைகளை ஒரு உடலாகவும் ஒரு போக பொருளாகவும் ஆண்களுடைய உரிமையாகவும் சித்தரிக்கிற ஒரு கல்வி சார்ந்த சிந்தனைகளை நம்ம இருக்கோம். இதில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் தேவை. இது நாடாளுமன்றத்தில் நான் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் இது சம்மந்தமாக தாக்கல் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி கல்லூரி வரைக்குமே ஒரு பெண்களுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் பில்லுன்னு அதுக்கு பேர். அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை நம்ம மாற்றி அமைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான கொடிய குற்றவாளிகள் உருவாகாமல் நம்ம தடுக்கலாம். ஏற்கனவே சமூகத்தில் நிறைய கொடிய குற்றவாளிகள் உருவாகி இருக்காங்க. அவர்கள் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அவங்க செய்கிறாங்க, அவர்கள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுறாங்க, இல்லை ஜாமீனில் வெளியே வர்றாங்கன்னா அவர்களை கடுமையாக ஒரு சமூக பகிஷ்கரிப்பு மாதிரி நம்ம பண்ணணும். அது அவங்க 10ஓட ஒரு 11 குற்றவாளி மாதிரி நம்ம சமூகத்தில் அவங்கள உடனே ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மல்டிப்ரோங் ஸ்ட்ராட்டஜி அதற்கு தேவை. அது சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது ஒரு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அது மட்டுமே ஒரு பிரச்சனையை தீர்த்துறாது. அது முதலமைச்சர் அவர்களும் அந்த விழாவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு சமூக ரீதியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டிற்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் பாஜக ஆளுகிற பல மாநிலங்களில் குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்களாகவே நிறைய பேர் எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ குற்றவாளிகள் யாராக இருந்தால் என்ன, அவன் பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்க தான். அவங்க ஒரு கட்சி, ஒரு சமூகம், ஒரு இனத்தை சேர்ந்தவங்க நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அவங்களை காப்பாற்றுறாங்க. பட் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அப்படி இல்லாமல் காவல்துறை ஒரு உறுதியான நடவடிக்கையை எடுக்குது. அதை அவங்க தீவிரப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால திட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும்.